மாட்டாவா? அவரு அவரு ராகவண்ணே, கமௌண்ட் யாரா போடுன்னு சொல்லி அங்கதான் பாப்பாரு ஒழிஞ்சு பேட் கமௌண்ட்லாம் பார்க்க மாட்டாரு. அத பேட் கமௌண்ட கவனிக்க மாட்டாரு. போடா பேட் கமௌண்ட் நமக்கு தேவை முக்கியமான கமௌண்ட் யாரு? கொடி அண்ணா. கொடி அண்ணா, 4 நாளைக்கு ஃபுல் பாக்குறாருங்க. தேவி என்ன என்னப்ப 4 நாளைக்கு டியூட்டி அந்த பேட் இல்ல என்னன்னு காமெடினா, அந்த பேட் கமெண்ட் அவர் பார்க்க மாட்டாரு. அந்த நேம் பார்க்குவாரு. நேம் பார்த்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, என்னால முடிஞ்ச உதவி இந்தாப்பா. எனக்கு பாய் சொல்லாமே போறேன். இங்க பாரு கோச்சுக்கிற பாரு. பாய் சொல்லாமே போறேன். என்ன என் ராகவன் லைஃப்ல வந்து இல்ல நான் ஓப்பன் பண்ணி 5 இயர் ஆச்சு. என் கூட வந்தவங்க எல்லாம் ஸ்பேனர் குடுத்துருக்கேன். எல்லாம் தூக்கியிருக்காங்க. ஆனா பேட் கமெண்ட்ஸ் போட்டு தூக்காத ஒரே ஒரு ஆள்னா நம்ம ராகவன் ஒண்டிதான். அவருக்கு அது தேவையில்லையே. அவர் கண்ணுக்கு அது படாது. அவர் கண்ணுக்கு அது படவே படாது. என்ன? அவர் எதிர்பார்க்கிற வரணுங்க ஐயா. அப்பதான் லைவ் சிறக்கும். என்ன? பேட் பண்ண பார்க்க மாட்டாரு. நோ, நோ, நோ. ஆ. இல்ல மகேஷ் தான் வரணும். கரெக்ட்டா கமெண்ட் போடுவாரு. ஏய்யா யோவ்! எங்கள்ட்ட பேசுங்கய்யா. ஏய்யா எப்ப பாரு அவளுகிட்டயே பேசிட்டு இருக்க. எங்கள்ட்ட பேசுயா. அ அது மேல. இல்ல சரியான அதுல ஆக்சுவலா இன்னும் நோட் பண்ணீங்களான்னு ராகவன் ப்ரோ பாய். என்னன்னா ஒரு 20, 30, 40 மெசேஜ் போட்டுருவாரா? பாக்கெட்ல இருக்கிற இந்த பக்கம் 20 ரோஸு, இந்த பக்கம் 20 ரோஸ் காலியாயிடும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாரு. பாய், பாய். பாய், 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 பாய். ஐயோ! 16 தடவ பாய் சொல்ட்டாரு. போ. ஐயா சொல் ஸ்டக் ஆச்சு. ஸ்டக் அது. ராகவா ப்ரோ பாய். அண்ணா கோச்சுக்கானா பாய் தேவி. கேட்கிறேன். அவர் என்ன பண்ணுவாருன்னா, நல்லா போயிடுவாரு. அந்த லைவ்ல போயிட்டு ஒரு 40 குடுத்துருப்பாரு. அந்த 40 போயிட்டு மறுபடியும் இங்க எடுத்துட்டு வருவாரு. இருக்கு. காலைல இருக்கு லைவ். காலைல இருக்கு. 8 ஆமா. பாய் தேவி. ஐ அண்ணா லைவ் இருக்கு. ஓகே. அண்ணா மார்னிங் லைவ் இருக்கு. ஓகே. தெய்வமா ராகவன் நாங்க 2 பேரு கலைக்கிறோம். நீங்க கேட்கிறீங்களா? பாத்தீங்க இப்ப பாருங்க. எதுனா பேசுறா பாருங்க. நம்ம 2 பேரும் ஐயா அவங்க பேசுறான். அவங்க 2 பேரும் அவங்க பேசிக்கிறாங்க. நீ என்னமோ பேசு. அட போங்கடா. உங்களுக்கு வேற வேலைங்க. ஹாய் தம்பி. தம்பி. வாங்க. அமலி அக்கா வந்துட்டு அக்கா குட் மார்னிங் விடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான் விடிஞ்சிருச்சு. சாணி தெளிக்க போறேன். வாங்க. 3 மணி ஆகப்போகுது. இப்ப என்னதான் நம்ம தம்பி என்ன பண்ணுவாரு, தனக்குப்படி வந்து 7 மணி லைவ் போடுவாரு. நான் அப்படியே 8 மணி லைவ் போடுவேன். ம். ஓகே. அடி இப்ப கமெண்ட் போட்டிருப்ப பாய். என்ன என்ன தூங்கலையா? எங்க அக்கா தூங்க வர்றாங்க எங்கள. ஐயா லைவ் போட்டா ஃபோன் வந்து இன்னொரு ஃபோன் வாங்க போறேன். வேலைக்கு ஆகாது. ஃபோன் வந்துருதுங்க ஐயா. ஒண்ணுமே பண்ண முடியல. ஃபோன் வாங்காதீங்க. ஃபோன் வேஸ்ட்டு. லேப்டாப். வண்டியில என்ன மடியில தூக்கிட்டு வச்சு வண்டி ஓட்டதா மடியில வச்சுக்கிறதா? இல்ல. இங்க பாருங்களேன். ஸ்டீயரிங் என்ன பண்ணுங்க, கால்ல வச்சுக்கோங்க இப்படி. ஏங்க நீ என்னங்க ஐயா பேசுறீங்க? இந்த மத்தியிலயா? உங்களுது பவர் ஸ்டீயரிங். கால்ல ஓட்டலாம் வண்டிய. கம்முன்னு இருக்கீங்களா? கையில ஓட்டுறதுக்கே இவங்க கால்ல 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 நீங்க வண்டி. ஆ. ஐயா இது தமிழ்நாடு. இது தமிழ்நாடு. ஆ. கால்லலாம் இல்ல ஓட்ட முடியாது. இல்ல நிச்சயமா சொல்றேன் நானு. நான் கால்ல வண்டி ஓட்டிருக்கேன். அந்த அருணா ஃபேமிலி அருண் அண்ட் ஆனந்த் ஃபேமிலி இருக்குல்ல? என்ன? அவர் வீட்டுக்காரர் இருக்காருல்ல? வண்டி ஓட்ட போனா போமாட்டாராம். ஏன்னா இன்னைக்கெல்லாம் ஃபுல் டிராஃபிக் ஆகும். ஓட்ட முடியாதுன்னு சொல்லி லீவ் போட்டு வீட்ல இருக்காரு. சரிங்களா? என்னாச்சு ஸ்டக் ஆயி போச்சு. ஹாய் அமலி அக்கா வணக்கம். தேவிப்பிரியா குட் மார்னிங். அருண் அண்ணா குட் மார்னிங் அக்கா. என்ன தூங்கலையா தம்பி? தூங்குறோம். சொல்லுங்க என்ன சொன்னீங்க? அந்த அருண் இப்போ அருண்
ஃபேமிலி இருக்கு.